வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி அவரோட அத்தை பையன் விஜய்கிட்ட சொல்றாரு, நம்மள இந்த மாதிரி இவ்வளவு அவமானப்படுத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு சொல்றாரு. பாரதி இப்போ காரை நிப்பாட்டின இடத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க ஒரு கடைக்கு முன்னாடி சிசிடிவி இருக்கு. கடையில போய் ஃபுட்டேஜ் வாங்கி விஜய் பாக்குறாரு. பாரதி ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பாரதி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாரு. கண்ணம்மா தான் அந்த காரியத்தை பண்ணது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இவ்வளவு நம்ம சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. உடனே பண்ணணும் அப்படின்னு பாரதியுமே சொல்றாரு. ரெண்டு பேருமே இப்போ கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில கண்ணம்மா பாரதிக்கு கால் பண்றாங்க. அந்த ரெண்டு பேரையும் நான் மறுபடியும் பார்த்தேன் பாரதி அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இன்னைக்கு கூட வந்து என்கிட்ட பிரச்சனை தான் பண்ணுனாங்க, நீ வந்தேன்னா உடனே அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கிறேன், அது முடிஞ்சது கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் பாரதிட்ட சொல்றாரு, அந்த பொண்ணு அங்க நிக்கிறா பாரு அப்படின்னு சொல்றாரு. பாரதி இறங்கி இப்போ கண்ணம்மா பக்கத்துல போறாரு. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காரியம் பண்ணிருப்ப அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம், அவங்க வீடு முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு அப்படின்னு சொல்றாரு பாரதி. நீ பண்ண காரியத்தினால இந்த சம்பந்தமே தட்டி போச்சு, என்னோட அம்மா கண் கலங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உனக்கு இது மட்டும் பண்ணா பத்தாது, உன்னை சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லி தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. யாருடைய அவன் வர சொல்லுடி அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மா சொல்றாங்க, நான் அவன் பேரை சொல்லட்டுமா? அவன் பேரு பாரதி, அன்னவாசல் பாரதி அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா இப்போ பாரதிக்கு கால் பண்றாங்க. பாரதியோட மொபைல் போன் ரிங் ஆகுது. இந்த நம்பர் உன்னோடதான் அப்படின்னு கேக்குறாரு பாரதி. நான் தான் பாரதி அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் பாரதின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. என்னால உங்களுக்கு நடக்க இருந்த நல்ல காரியம் கெட்டு போச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. காலையில நீங்க என்ன அவமானப்படுத்தின மாதிரி பேசுனீங்க, அந்த கோபத்துலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. பாரதி சொல்றாரு, இந்நேரம் பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் போயிட்டு இருந்தோம், நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் என் முகத்திலேயே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததா சௌந்தர்யா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் சௌந்தர்யா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் தட்டி போச்சே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பாரதி இப்போ அவங்க வராரு. யாருடா அந்த காரியத்தை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. எல்லாம் ஊருக்கு புதுசா ஒருத்தி கண்ணம்மான் வந்திருக்கிறாளே அவதாமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. காலையில நாங்க கார்ல வரப்ப சைக்கிள் கொண்டு வந்து வேணும்னே மறிச்சா அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் நல்லா அவளை திட்டி விட்டுட்டேன், அந்த கடுப்புலதான் இந்த மாதிரி பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மாவா யார் அது அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. சண்முக வாத்தியார் இருக்கிறாருலமா, அவரோட பொண்ணுதான் அப்படின்னு அங்க வேலை பாக்குறவர் சொல்றாரு. மதுவோட ஃப்ரெண்டு தான் அந்த கண்ணம்மா. பாரதி, மது, கண்ணம்மா எல்லாரும் ஒன்னா படிச்சவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. விளையாடுறதுக்குன்னு ஒரு அளவு வேணா, ஒரு வாத்தியாரோட பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. அந்த வாத்தியாருக்கு போன் போட்டு உடனே கண்ணம்மாவை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. மதுவோட அப்பா இப்போ கண்ணம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் பத்தி சொல்றாரு. உடனே உங்களை சௌந்தர்யா அம்மா பாக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா அப்பா இப்போ கண்ணம்மா அக்காட்ட சொல்லி கண்ணம்மாவை கூப்பிட்டு வர சொல்றாரு. எதுக்காக கண்ணம்மா தேவையில்லாம பாரதிட்ட போய் வம்பு வச்ச அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அவன் தான் பாரதின்னு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கண்ணம்மா அப்பா சொல்றாரு, நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்த, எங்க எல்லாரும் உயிரையும் வாங்குறதுக்காக தானா அப்படின்னு திட்டுறாரு. நீலாம் ஒரு நல்ல இடத்துல வளர்ந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உன்னோட அக்கா தான் நீலாம் நல்ல குணமா இருக்கிற, நீலாம் நல்ல இடத்துல தான் வளர்ந்துருப்பன்னு உனக்கு வக்காலத்து வாங்கி பேசினா அப்படின்னு சொல்றாரு. நீ இருந்தா உங்க அம்மாவுக்கு தெம்பா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன், ஆனா நீ வந்து எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டு தான் இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. பாரதியோட போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கிற, அவன் கூட போய் வம்பிழுத்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மாவை இப்போ அடிக்க கையுங்கிறாரு கண்ணம்மாவோட அப்பா. உன்னை அடிக்க கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது, உன்னை நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு திட்டிட்டு போறாரு. கண்ணம்மா ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.